அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 7th நவம்பர். ஸோ நம்மளுடைய வீக்லி அப்டேட்டோடைய கான்டெக்ஸ்ட்டை பார்க்காதவங்க வீக்லி அப்டேட்டோட கான்டெக்ஸ்ட்டை பார்த்துருங்க. அப்போ தான் இது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியும். அகெயின் இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு அட்வைஸபிளோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா இப்படின்னு ஒரு மித்து போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ஒரு கண்டினியூட்டியாக மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றது கொடுக்கும்போது மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியான அவேர்னஸும் க்ரியேட் ஆகணும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கண்டினியூட்டியாக நான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்க்கு ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இதை நிறைய பேருக்கு நீங்கள் கொண்டு சேர்க்கறதுக்கு உதவுனீங்கன்னா இதை நிறைய பேர் வந்து இதை பற்றி லேர்ன் பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது ஆரம்பத்தில் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் இந்த கான்செப்ட். ஆனால் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து அந்த செட்டப்புள்ள நீங்கள் வந்துட்டீங்க, முதல்ல ஒரு 15 நாள் படித்தாலும் புரியாது, 30 days படித்தாலும் புரியாத மாதிரி இருக்கும் குழப்பமாக. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் செட்டில்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் சார்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்ன தான் நடக்குது, ஏன் இப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்ற அந்த கேள்வி இருக்குல்ல. இதுக்கு வந்து ஏகப்பட்ட நியூஸ் வந்து நமக்கு சுற்றி ரோல் ஆகிட்டே இருக்கும் நிறைய பேர். ஆனால் ஆனஸ்டி டெல்ஸ், நாங்கள் வந்து சார்ட்டோட நியூஸாக இருந்தாலும் அது சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அவ்வளோதான் சிம்பிள். அப்போ சார்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத அதை நான் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு வேணும், அந்த சைக்காலஜி வேணும். அதுதான் இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவில் சேர்ந்து பண்ணும்போது இன்ட்ராடேயில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பெரும்பாலும் நான் இன்ட்ராடே நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஏன்னா பதட்டமான ஒரு விஷயத்தை பண்ணும்போது எப்பயும் அது சிதறக்கூடிய விஷயமாக தான் இருக்கும், நிதானமாக பண்ணக்கூடிய. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போதே போதுமானதாக இருக்கும். அதில் இன்ட்ராடே வேறு வழி இல்லை, இன்ட்ராடே பண்ணணும் அப்படின்னும் போது ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய அந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் பேசிக் ஃபவுண்டேஷன் சொல்ல முடியாது, பேசிக்கான விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைல் மாஸ்டரி ஃபார் எசென்சியல் ட்ரேடர் அப்படின்ற இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஃப்ளோ பண்ணுங்கள். அப்புறம் மார்க்கெட் வந்து கான்டெக்ஸ்ட் வைஸாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் வீடியோஸை பாருங்கள். இதை நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மார்க்கெட் ப்ரொஃபைல் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட சேரலாமா வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் மெம்பர்ஸோட ஃபீட்பேக்கும் இங்கே இருக்கும். ஓகே, எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. நீங்கள் இது மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் அதை தேடி படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இப்போது இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உண்டான கோர்ஸை நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம இதை ஆர்டர் ஃப்ளோவையும் மார்க்கெட் ப்ரொஃபைலையும் தனி கோர்ஸாக வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ அஃபோர்டபுள் காஸ்ட்டாக நீங்கள் என்ன, நான் உங்களுக்கு வந்து கூகுள் ஷீட் கொடுத்துருந்தேன், அதில் நீங்கள் என்ன கோட் பண்ணியிருந்தீங்களோ அதில் பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 8,000 to 10,000 இந்த ரேஞ்சில் கேட்டிருந்தீங்க அட்வான்ஸ் கோர்ஸை. ஆனால் நாங்கள் வந்து அது 5,500க்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது பெரும்பான்மையாக எல்லாருக்கும் அமையணும், அதுவும் இந்த மாதிரி சீசனல் பீரியடில் அமையணும். ஸோ மோஸ்ட்லி இது இயர் எண்டு பீரியடில் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து லேர்னிங்க்கு நீங்கள் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டோடைய சினாரியோவுக்கு வரும். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் எந்த சினாரியோவில் நமக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து அந்த வீக்லி அப்டேட்டை பார்த்துட்டு நீங்கள் வரும்போது புரியும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் ஆக்டிவிட்டி தான் நமக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் ஆக்டிவிட்டி பிரகாரம் மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரொஃபைலை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இங்கே ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட்டில் இப்போ எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் வரணும்னு நம்ம எதிர்பார்த்தோம், எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் மார்க்கெட் இங்கே அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் இங்கே கொடுக்குது. இதை எப்படி நான் வந்து அக்செப்ட் பண்ணுறது, இதுதான் நம்ம சைக்காலஜி. இந்த சைக்காலஜி தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன் இதை நம்ம வந்து பாசிட்டிவாக தான் நம்ம வந்து ரிவ்யூ போட்டிருப்போம். பாசிட்டிவ் ஐ மீன் லாஸ்ட் கான்டெக்ஸ்ட்டில் பாசிட்டிவ் ரிவ்யூவில் போட்டிருந்தாலும் ஃபைனலாக ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். என்ன தான் நமக்கு பாசிட்டிவாக மைண்டு தோணினாலும் எனக்கு இங்கே எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே பிபிஓசி ப்ரொஃபைல் மார்க்கெட் எந்த இடத்துல நமக்கு வந்து அபோவ் அக்செப்டன்ஸ் கொடுக்குதா இல்லை பிலோ பேலன்ஸில் வந்து ரிஜெக்ஷன் அக்செப்டன்ஸ் கொடுக்குதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு அபோவ் அக்செப்டன்ஸ் கொடுக்கல. அப்போ என்ன, அது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகுது, அந்த வேல்யூ ஏரியா ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகுது, சிம்பிள். அப்போ அடுத்த ரெஃபரன்ஸ் என்ன, லோ, நெக்ஸ்ட் லோ, கரெக்டாக அந்த இடம் பேலன்ஸ் ஆகுது. ஓகே, இது அகைன் வந்து நம்ம ஏற்கனவே அந்த ஆப்போசிட் ஆக்ஷன் முடிஞ்சப்போ மார்க் பண்ணியிருந்த அந்த வேல்யூ ஏரியாவை நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல மார்க்கெட் ஆக்டிவிட்டியாக மாறும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் மார்க்கெட் வந்து இங்கே நமக்கு கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு இங்கேருந்து ப்ரொஃபைல் வந்து ஒரு ஷார்ட் கவரிங்கிலேருந்து உங்களுக்கு அப்படியே ரியாக்ட் ஆகி போகணும் அப்படின்ற எதிர்பார்த்தோம். ஏன்னா பாசிட்டிவான எக்ஸ்பெக்டேஷன் தான் எப்பயுமே மார்க்கெட்டில் வைக்கணும். ஆனால் மார்க்கெட் இங்கே நமக்கு இல்லை, நான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான பையர் எனக்கு கிடைக்கல அப்படின்றத மார்க்கெட்டிங்கை நமக்கு ப்ரூவ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ளோவில் அப்படியே டேர்ன் பண்ண ரெடி ஆகணும். அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி ஹெட்ஜிங்கோட அப்சைட் பொசிஷன் இருக்கும் அப்படின்னா அதை உடனே நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது, இங்கே ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறோம். இங்கே மார்க்கெட் டேர்ன் ஆகும் அப்படின்னு ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறோம். அந்த அட்டெம்ப்ட்டில்
நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுன்றது அந்த ஸ்கில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் உடனே என்ன ஆகும் நமக்கு, ஓகே அப்போ தெரிஞ்சு போச்சு. அப்போ நெக்ஸ்ட் எங்கே வரும், ஏற்கனவே நடந்தால் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோக்கே உண்டான லோக்கு வரும். ஸோ லோக்கு மார்க்கெட் வந்துருக்கு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகுமா போகுமான்றது அகெயின் இங்கே என்ன சொன்னோமோ அதே எக்ஸ்பெக்டேஷன் தான். இங்கே பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது, இங்கேருந்து எனக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆகுமா இல்லை ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் பண்ணி இங்கே உள்ள கன்ஃபார்ம் ஆகுமா இல்லை அகெயின் வந்து அவங்க கண்டினியூ பண்ணி கொண்டு போவாங்களா, எக்ஸிஸ்டிங் ஜோனுக்கே போயிடுவாங்களா அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இதை தான் நம்ம ரியல் டைம் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கான்டெக்ஸ்ட்டு ப்ளஸ் கான்டெக்ஸ்ட் கூடவே சேர்த்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, பிளான் ஏ என்ன, பிளான் பி என்ன நம்ம ரெடியாக இருக்கோம். அங்கே மார்க்கெட் மார்னிங்கில் அந்த ஓப்பனிங்கில் கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் ப்ராசஸை பேஸ் பண்ணி ட்ரேட் ஃபெசிலிட்டி பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியுது, மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியுது. இதுதான் இதோடைய கான்டெக்ட். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் கான்டெக்ட் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு மந்த்லி வீக்லி ப்ரொஃபைலையும் ஒரு ரிவ்யூ பண்ணுவோம், ஏன்னா வீக் முடிய போகுது. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ மந்த்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ் இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. ஆனால் இங்கே நிஃப்டி வந்து நமக்கு என்ன ஆகுது, சஸ்டெயின் ஆக மாட்டுது. ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இங்கே சஸ்டெயின் ஆகல, மார்க்கெட் இங்கே ரிவர்சல் ஆகுது. இந்த ஹைக்கு மேலே இங்கே நமக்கு சஸ்டெயின் ஆகுது, ரிவர்சல் ஆகுது. ஆனால் இங்கே வந்து ஹைக்கு மேலே இங்கே சஸ்டெயின் ஆகுது. அப்போ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் ஃபார் த மார்க்கெட், பட் அதர் செக்டார்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக மாட்டுது அப்படின்னு நல்லாவே இங்கே புரியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக்லியில் வரும். இப்போ வீக்லியில் வரும்போது போன வாரத்துக்கு இந்த வாரம் என்னவா இருக்குது, பேங்க் நிஃப்டியில் இன்சைடு பொசிஷனால தான் மார்க்கெட் இருக்குது, டெவலப் ஆகிட்டே இருக்குது. இன்னும் இங்கே போன வாரத்துக்கு உண்டான ரிஜெக்ஷன் ஒன்றும் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணல. ஓகேங்களா, அது வந்து நம்ம இந்த அப்கமிங் வீக்கில் நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரத்தோட ப்ரொஃபைலை மார்க்கெட் எப்போவோ கன்ஃபார்ம் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ ரிஜெக்ட் பண்ணால் என்ன பண்ணும், நெக்ஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணால் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அனாமலியை மார்க்கெட்டு கரெக்ட் பண்ண வரும். ஸோ கரெக்ட் பண்ண வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ண பையர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மார்க்கெட் இங்கே டேர்ன் ஆகணும், இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ வீக்லி ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இங்கே ஆக்டிவேட் ஆகும். ஓகே ஃபைன், இது வந்து நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இங்கே கான்டெக்ஸ்ட்டில் நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதே விஷயத்தை நம்ம டெய்லி டே பை டே கான்டெக்ஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். இப்போது இந்த டேயில் இது வந்து ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல்ன்றத இந்த இடத்துல நமக்கு கான்டெக்ஸ்ட் பிரகாரம் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்குறோம். எங்கள் வேல்யூ ஏரியாவுக்குள்ளவே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ நமக்கு என்ன பண்ணுது, அப் சைடும் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, மற்ற அக்செப்டன்ஸ் கொடுக்க மாட்டுது, டவுன் சைடும் மார்க்கெட் வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்க. இதுதான் வந்து பிகினிங் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு என்ன டவுன் சைடு ஃப்ளோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், டவுன் சைடில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு வந்து வால்யூம் கன்ஃபர்மேஷன் இல்லவே இல்லை, ஒன்லி ஒன் டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன். பிபிஓசிலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே தள்ளி விட்ருக்காங்க. அப்போ எப்போ வந்து இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வீக் ஆகிறாங்களோ அப்போ உடனே ப்ரைஸ் என்ன பண்ணும், இந்த இடத்துக்கு வரணும். இதான் ரூல். அப்போ அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குது, உங்களுக்கு ஆல்ரெடி செல் ஆஃப் பொறுமையாக மார்க்கெட் இந்த இடத்துல இறங்கிட்டே இருக்குது. இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் வந்து வீக் ஆக்ஷன், இது என்னது ஒரு வீக் ஆக்ஷன் தான். அப்போ அந்த வீக் ஆக்ஷன் ப்ரைஸ் இங்கேருந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷனே இல்லை. அப்போ இந்த இடம் தான் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வீக் ஆக்ஷன் தான். அப்போது அந்த வீக் ஆக்ஷனை கவர் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் ஒரு நாள் லீவுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும், ஓகேங்களா, லீவுக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனாலும் திரும்ப எங்கே பண்ணியிருக்கு, உங்களுக்கு அதே ஃபேர் ப்ரைஸ்க்கு ப்ரைஸ் வந்துருக்கு. பட் அகெயின் செல் ஆஃப் என்ன பண்ணுறாங்க, கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ பிலோ பேலன்ஸ். இப்போது இந்த லோக்கு அப்புறம் அகெயின் இங்கே வால்யூம் வந்திருக்காங்க, அதுவும் இன்றைக்கி வரல. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் பேலன்ஸ் தான் இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அக்ரெசிவாக செல்லரை விட பையரோட வால்யூம் வந்து இங்கே அதிகமாக ஆக மாட்டுது. அப்சர்வ் பண்ணுறாங்க. இங்கே என்னென்னா அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடக்குது. ஆனால் அப்சர்வேஷன் செல்லிங் அப்புறமா உங்களுக்கு என்னென்னா அக்ரெசிவ் பையிங்கால் கன்வெர்ட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து தத்தளிக்குது. ஏன்னா இந்த இடத்துல அவங்க செல்லிங் இங்கே அப்சர்வ் பண்ணுறதால அவங்களாம் என்ன பண்ண முடியல, ஃபுட் பிரிண்ட் இங்கே கிரியேட் பண்ணவே முடியல. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய சேலஞ்ச். அதுக்கு நமக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த மார்க்கெட் ஆக்டிவிட்டி நமக்கு இங்கே டெவலப் ஆகுது. ஸோ மார்க்கெட் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டெவலப் ஆகிடுச்சு. ஏதாவது டேரக்ஷனில் போகிறதுக்கு மார்க்கெட் ரெடியாக தான் இருக்குது. எந்த பக்கம் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா, இது வந்து இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ லேட்டஸ்ட் டேவோட கான்டெக்ஸ்ட் என்ன, இப்போ இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு இந்த இடத்துல நமக்கு அப்சைடுக்கு கன்ஃபார்ம் ஆயிருந்தால் மார்க்கெட் டேர்ன் ஆயிருக்கும். அப்போ இது என்ன இருக்கும், ஒரு இன்வென்டரி பிரேக்காக இது வந்து நமக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். மார்க்கெட் வந்து ஹையில் ஒரு இன்வென்டரி பிரேக்காக இங்கே வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி போயிருக்கும். பட் அங்கே இன்வென்டரி பிரேக்கில் ஃபுல் ப்ரொஃபைல் தான் மார்க்கெட் வந்து இங்கே கவர் ஆகுதுன்றதை நமக்கு மார்னிங்கில் இந்த இடத்துல ஆக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ இன்றைக்கியோட ப்ரொஃபைல் நமக்கு பிபிஓசி ப்ரொஃபைலாக தான், ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ப்ரொஃபைலாக தான் இருக்குது. அதுவும் எக்ஸாக்டாக வந்து லோவில் இருக்குது, எக்ஸாக்ட் ஸ்டாப் ஆக்ஷன் லோவில் இருக்குது. ஓகேங்களா, ப்ரொஃபைலோட லோவில் இல்லை, ஸ்டாப் ஆக்ஷன் லோவில் இருக்குது. ஓகே, ப்ரொஃபைல் லோலேருந்து பார்த்தா மார்க்கெட் வெளியே வந்தாச்சு. ப்ரொஃபைல் லோ வந்து இதுதான், இங்கேருந்து வெளியே வந்தாச்சு. ஐ மீன் ஓவரால் வேல்யூ ஏரியாவிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் இந்த இனிஷியல் ஆக்ஷன், அந்த இனிஷியேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவோம், அந்த இனிஷியேட்டிவ் ஆக்ஷன்லேருந்து உங்களுக்கு இங்கே லோவில் தான் ப்ரைஸ். இப்போ இங்கே பிலோவில் நமக்கு என்ன ஆகுதுன்னா அக்செப்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. கொடுத்தா
உங்களுக்கு இமீடியட்டாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு ரியாக்ட் ஆகும். இமீடியட்டாக உங்களுக்கு 25,500க்கு மார்க்கெட் வந்து இங்கே ரியாக்ட் ஆகும். அது நம்ம நோட் பண்ணோம். அப்போது குயிக்காக இங்கே ரியாக்ட் ஆகி மார்க்கெட் டேர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓப்பன் ஆகி குயிக்காக ரியாக்ட் ஆகி உங்களுக்கு டேர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் உங்களுக்கு டேர்ன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி பிஹேவியர் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பொசிஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டியூன் பண்ண முடியும். இப்போ மொத்த பணத்தையும் மார்க்கெட்டில் கொடுத்துட்டோம் உட்காந்துக்க தேவையில்ல, ட்ரேட் பண்ணாமல் இல்லை. மார்க்கெட்டில் என்ன நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு இந்த இடத்துல நமக்கு வீக்கர் ப்ரொஃபைல் தெரிஞ்சு போச்சு. வீக்கர் ப்ரொஃபைலேருந்து ப்ரைஸ் வந்து வெளியே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு போகுது. நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பர்ஃபெக்ட், கிளியர். அப்போ இன்றைக்கி கடைசியாக கான்டெக்ஸ்ட்டில் நமக்கு இங்கே பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்கிறனால இங்கேருந்து மார்க்கெட் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். கிளியர், அதுதான் இது. மீதி இது விஷயத்தை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீக்லி அப்டேட்டில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ வந்து இதே விஷயத்தை ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லணும். இப்போது முதல் நாள் அந்த பிபிஓசி ப்ரொஃபைலேருந்து ப்ரைஸ் வெளியே வந்த நாளுடைய ஆர்டர் ஃப்ளோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கணக்கு எடுத்துப்போம். இந்த டே எதுக்கு, இந்த டே ஓகே 4ஆம் தேதி நம்மளோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்தால் இங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிடாதா, நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ இங்கே க்ளோஸும் இங்கே இருக்குது, இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் டேர்ன் ஆகிடாதா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகி செட்டில்மெண்ட் பாயிண்ட் மெக்கானிக்கல் ரெஃபரன்ஸ் டச் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு. அப்போ இதை வந்து நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க, 4ஆம் தேதி எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். இது முன்னாடி பார்த்த கான்டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த இடம் தான் உங்களுக்கு இந்த பிபிஓசி ப்ரொஃபைல். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த இடம் ப்ரைஸ், இந்த இடம் ஓப்பன் ஆன இடம், கரெக்டாக இந்த ஓப்பன் ஆன இடம். ஓகேங்களா, இப்போ இங்கே ப்ரைஸ் வந்து போயிட்டு ஹை போயிட்டு வருது. ஓகே, இப்போ ஹை போயிட்டு வருது ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் டெல்டா பிரிண்ட் ஆகுது. ஆனால் ப்ரொஃபைலில் உங்களுக்கு எங்கே இருக்குது, க்ளோஸு ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஓகே ஃபைன். அப்போ என்னவா இருக்கும், இந்த இடத்துல லிமிட் செல்லாக இருக்கும். ஓகே ஃபைன், அது அசம்ஷன் தான். நெக்ஸ்ட் கேண்டில் நெகட்டிவ் டெல்டா, ஆனால் வால்யூம் அந்த அளவுக்கு நமக்கு இல்லை. ஓகேங்களா, ப்ரைஸும் என்னது உங்களுக்கு வால்யூம் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இங்கே க்ளோஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல லிமிட் செல் ஆக்டிவாக இருக்குது, இங்கே லிமிட் பை ஆக்டிவ். ஓகே ஃபைன், லிமிட் பை லிமிட் செல் இங்கே ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட், இப்போ அடுத்த கேண்டில் பாருங்கள், வால்யூமும் நமக்கு வருது, லோ கீழே இங்கே க்ளோஸ் ஆகுதுன்னும் போது இன்னையோடைய பிகினிங் பாயிண்ட் நமக்கு இங்கே எஸ்எல்லாக டிக்ளேர் ஆகுது. அப்போ அதுக்காக நீங்கள் வந்து 9-10லேருந்து 60 பாயிண்ட் எஸ்எல் வைக்கணுமா அப்படின்னு கேட்கணும். அதனால தான் ஸ்ட்ராட்டஜியாக எப்பயுமே பொசிஷன் எடுங்க நான் சொல்கிறேன். ஸ்ட்ராட்டஜியாக எடுக்கும்போது இந்த 60 பாயிண்ட்ன்றது உங்களுக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸாக குறையும். ஸ்ட்ராட்டஜியில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது அடிஷனல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அப்போ இந்த இடத்துல இந்த டிசிஷன் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சர்வேஷன் தான் நடந்துகிட்டே இருக்குது. நமக்கு இந்த அப்சர்வேஷன் தான் வந்துட்டு இருக்குது. இந்த வால்யூம் நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது, ஆனால் ப்ரைஸ் பெருசாக மூவ் ஆகலை. வால்யூம் கன்ஃபார்ம் ஆகுது, ப்ரைஸ் மூவ் ஆகலை. வால்யூம் கன்ஃபார்ம் ஆகுது, ப்ரைஸ் மூவ் ஆகலை. அப்போ இங்கே என்ன சொன்னால் வால்யூம் செல் வால்யூம் போடுறாங்க, ஆனால் உடனே அதை அப்சர்வும் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. அப்போ லிமிட் பை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டே இருக்காங்க, மார்க்கெட் உடவே இல்லை. ஆனால் ஆரம்பத்திலேயே நமக்கு மார்க்கெட்டில் கிடைச்ச அந்த 1 செகண்ட், அப்போ அந்த ஆரம்பத்திலே கிடைச்ச அந்த பர்டிகுலர் ஃப்ளோலேயே என்ன உங்களுக்கு மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி போயிட்டே இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக ஒரு 11 மணிக்கு மேலே கூட உங்களுக்கு வால்யூம் இல்லை, ஆனால் ஸ்லோவாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மார்க்கெட் எடுத்த டிசிஷனுடைய பாயிண்டில் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வந்து பொசிஷன் மட்டும் எடுத்திருந்தோம் அப்படின்னா என்னது உங்களுக்கு கரெக்டாக அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா வீக் ப்ரொஃபைல் தான் உங்களுக்கு அக்ரெசிவ் இல்லை, வீக் ப்ரொஃபைல் தான். ஓகேவா, ஆனால் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பொசிஷனும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வால்யூம் வரும்போதெல்லாம் பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. வால்யூம் வரும்போதெல்லாம் பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறதுக்கோ ரிக்ரெட் ஆகிறதுக்கோ எந்த விஷயமும் இல்லை. இது வந்து நேச்சர். மார்க்கெட் அலைன் ஆகலை. ஓகேங்களா, இங்கே தான் ப்ரைஸ் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எனக்கு நான் பொசிஷன் எனக்கு எடுக்கல அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் ரிக்ரெட் பண்ணி பார்த்தீங்களா, அது தேவையில்லாத ரிக்ரெஷன். இதுதான் நம்ம சைக்காலஜியை எஃபெக்ட் பண்ணுது. இங்கே பை ஸ்டேட்டஸாகவே உங்களுக்கு மார்க்கெட்டில் அலைன் ஆகலை, அதுதான் இங்கே உண்மை. அப்போ இந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா, வால்யூம் வருது, ஆனால் டிஃபெண்ட் பண்ணுறாங்க, வால்யூம் வருது, டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல என்னது கான்டெக்ஸ்ட் வைஸாக நீங்கள் பார்க்கும்போது இப்போதைக்கு மார்க்கெட்டு அப்சைட் போக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு தெரிஞ்சதால பொசிஷன் எடுக்கிறீங்க. அந்த பொசிஷன் வந்து உங்களை அன்றைக்கி உண்டான ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறது 1000 1500 ஏதோ ஒன்று நமக்கு அன்றைக்கி கிடைக்குது. ஓகேங்களா ஃபைன். இப்போ இதே விஷயம் இன்னியோட ப்ரொஃபைல் உங்களுக்கு அங்கேருந்து ரியாக்ட் ஆகிருக்கு. எங்கே திரும்ப இதே பேலன்ஸ் போயிட்டு இன்றைக்கி ரியாக்ட் ஆகிருக்குல்ல. இப்போ இன்னியோட அந்த ஸ்டேட்டஸை நம்ம ஆர்டர் ஃப்ளோவில் பார்ப்போம். ஓகே, இப்போது ஓகே திரும்ப ப்ரைஸ் இங்கேருந்து மேலே இங்கேருந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வருது, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது ஆல்ரெடி அந்த மார்க் பண்ணியிருக்கும்.
இப்போது பிகினிங்லேருந்து அந்த ஆர்டர் ஃப்ளோ சிம்பிள் அதே கான்செப்ட், நிறைய டீட்டெயில்டான கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு இதை நான் சொல்கிறேன். இதுலேருந்து நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கும். பட் ஒருத்தர் நீடை பொறுத்து இது இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் டெல்டா தான் பிரிண்ட் ஆயிருக்கு, மார்க்கெட்டும் மேலே தான் நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி யாரை ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரிக்ட் இங்கே எஸ்எல் வைக்கணும். கரெக்டுங்களா? ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் கரெக்டாக பாருங்கள், அந்த இடத்துல வால்யூம் வருதா? இப்படி தான் நம்ம வந்து சம்டைம்ஸ் ட்ராப் ஆனால் எப்படி வெளியே வர்றது அப்படின்றத பிடிக்கும் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வேறு எங்கே நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது? இங்கே இந்த இடம் கன்ஃபார்ம் ஆகுதா? அப்போது எல்லாருமே வந்து அந்த ட்ரேட் செட்டப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னு சொல்ல, நான் ட்ராப் ஆனால் எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண. 2 விஷயம் இருக்குது. எப்படி டிஃபெண்ட் பண்ணி வர்றது, எப்படி அஃபெண்ட் பண்ணுறது. எல்லா டைமும் அஃபெண்ட் பண்ண முடியாதுல்ல, டிஃபெண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், நல்ல பிகினிங்லேயே நல்ல டெல்டா வந்திருக்கு, நல்ல க்ளோஸ் வந்திருக்கு, வாலி மேலே க்ளோஸ் வருது, எல்லாம் ஓகே. ஆனால் கன்ஃபர்மேஷன்ஸ் அப்போ சொதப்புது. அப்போ அவசரப்பட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பை என்ட்ரியை எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்க, கான்டெக்ட் வைஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பட் நான் வந்து ஒரு உதாரணம் சொல்லி எடுத்துட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன ட்ராப், இந்த இடத்துல வால்யூம் வந்திருக்கு, திரும்ப இதே இடத்துல வால்யூம் வந்திருக்கு, இந்த ட்ராப் எல்லாம் கவனிச்சுட்டு கரெக்டாக என்ன பண்ண, நீங்கள் ஸ்ட்ரிக்ட் எஸ்எல்லோ இல்லை ஹெஜ்ஜோ போட்டுட்டு வி ஹேவ் டு வெயிட். அப்படி வெயிட் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இங்கே வால்யூம் வருது, இங்கே கன்ஃபார்ம் ஆகுது, பாசிட்டிவ் டெல்டா இருக்குது, ஃபுட் பிரிண்ட் கிரியேட் ஆகுது, உங்களுக்கு இந்த இடத்துல பொசிஷன் ரைஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு கரெக்ட் ஆகுதுங்களா? அப்போ இந்த இடத்துல இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நீங்கள் எஸ்எல் வச்சோங்க, இப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல எஸ்எல்லோ இல்லை இந்த இடத்துல எஸ்எல்லோ நீங்கள் வச்சுட்டு பொசிஷன்ஸாக பார்க்கும்போது உங்களால் என்ன பண்ண, டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியுது. அப்போது எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும் அப்படி பொறுமையாக ஊற்றி, அப்போ என்ன ப்ரீமியம் கரைஞ்சிட்டே இருக்கும், நீ ரேட் ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்டே இருக்கும். அப்போ எந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் எடுக்கிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் எடுக்கிறீங்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, பொறுமையாக மார்க்கெட் வந்தாலும் ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்து கரைஞ்சினது, ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கரைஞ்சியோ இல்லை எடுத்தோ கரைச்சா கூட யூ வில் கெட் 2000 rupees. அப்போது இந்த இடத்துல வந்து இதுதான் பை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு லாஜிக்கல். ஆனால் ஒரு டீசென்ட் கேபிட்டல் வச்சு பண்ணுறது என்றைக்கும் அட்வைசபிள். பட் இது இந்த கேள்விக்கான பதிலாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. எப்படி வந்து கான்டெக்ட் வைஸாக நம்ம வந்து மேட்ச் பண்ணுறது ஆர்டர் ஃப்ளோன்றதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆர்டர் ஃப்ளோ ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, மார்க்கெட் வேல்யூ படிச்சிருக்கோங்க, இதை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும், அதை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.